ஹாய்டா அமேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜிமினோட எஃப்எஃப் தான் கண்டினியூ பண்ணோம். மாஃபியாஸ் ரிவெஞ்சோட 10th பார்ட். வாய்ஸ் ஏதாவது கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா அந்த நம்ம மன்னிச்சுக்கோ, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி, ஓகே. நம்ம லாஸ்ட்டாக எங்கே விட்டுருப்போனா ஜிமின் வந்து ஜேகே கிட்ட கேட்டிருப்பான்ட்டு அவன் வந்து லவ் பண்ணுறான்ட்டு. இப்போ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஜேகேவும் ஷாக் ஆகிட்டு, ஏன்டா திடீர்னு அப்படி கேட்குற? அப்படி இல்லைடா, எப்போயாவது யாருக்கூடையாவது ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாளே, அந்த மாதிரி இப்போ ஏதாவது இருக்கானான்னு கேட்குறேன். எனக்கு தெரியலடா, மேபி இருந்தாலும் இருக்கலாம். நான் எதுவும் கேட்டுக்கல. நான் வேணா உனக்காக கேட்டு சொல்கிறேன். லூசாடா நீனு, உன்னை கேட்கவா சொன்னேன்? இருக்கானான்னு உங்ககிட்ட கேட்டேன். ஏற்கனவே அவன் மேலே சும்மாவே கோவமாக இருக்கிறான். எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அவன்கிட்ட எதுவும் டேரெக்டாக கேட்க முடியல, அதனால தான் அவங்ககிட்ட கேட்டேன். உனக்கு தெரிலனா விட்டுரு. அவன்கிட்டலாம் போய் நான் கேட்டுலாம் கேட்டு வைக்காத. சரி, ஓகே. சரி, நான் சொன்னதை மறந்து அதை செய்ய எல்லாத்தையும். சரி. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆச்சு. நீங்கள் ஜிமினோட செஸ்ட்டில் படுத்துட்ருக்கீங்க அவங்களோட கையை வச்சு. ஜிமின் சீக்கிரமே முழிச்சுக்கிட்டான். அவன் கை ஓப்பனில் தானே வச்சுருக்கான், நீங்கள் அவன் மேலே தானே படுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் ஹேரோட எண்டு வந்து அவனோட கையில் இருக்கான். அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அவன் லைஃப்பில் வரத்துக்கு முன்னாடி அவனோட மார்னிங்கே வந்து ஒரு மாதிரி வெறுப்பாக தான் எழுந்துப்பான். பட் ஆனால் இப்போல்லாம் உங்களை பார்க்குறதுக்காகவே எழுந்துக்கிறான். நீங்கள் அப்படியே அவன் செஸ்ட்டில் கை வச்சுட்டு அப்படியே அழகாக தூங்கிட்டு இருக்கிறீங்க. அவன் அதையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறான். சாப்பிட்ருவான். உங்கள் மூக்கை சாஃப்டாக கிள்றான் அவங்களுக்கு வலிக்காத மாதிரியே. நீங்கள் அந்த சைடு திரும்பி படுக்கிறீங்க. அவன் லெஃப்ட் ஹேண்ட் தான் ஓப்பனில் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் அவன் கையில் வைக்கிறீங்க. அவனும் உங்கள் கையை அப்படியே மெதுவாக பிடிக்கிறான். ரைட் ஹேண்ட் எடுத்து அவங்க அப்படியே ஹிப்பில் சுற்றிக்கிறான். நீங்கள் உங்கள் ரைட் ஹேண்டை அவன் ரைட் ஹேண்ட் மேலே வைக்கிறீங்க. அவனோட நோஸ் உங்கள் இயர்ஸில் படுது. அவனோட லிப்ஸும் உங்களோட ஷோல்டரில் படுது. அவன் லிப்ஸும் உங்கள் ஸ்கின்னில் பட்டோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி சிவன்னு இருக்குது. நீங்கள் அப்படியே தூக்கத்துலேயே சிரிக்கிறீங்க. ஜிமினுக்கு தூக்கமே வரல. பட் ஸ்டில் உங்கள் கூட இப்படி இருக்கணும்னுக்காகவே பெட்டில் இருக்கான். இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் வந்து அவன் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். நீங்கள் துணி மடித்து வச்சிட்ருக்கீங்க. சரி பாய், நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. அவனும் அதுக்கு ஷோ போகணுமா? அவனும் சின்ன பிள்ளையாட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இப்படி ஆஃபீஸ் போகணுமா? போய் தான் ஆகணும். எனக்கு போகவே பிடிக்கல. அப்போ வீட்டில் இருங்க. எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கே. அப்போ போங்க. சரி, அப்போ இன்றைக்கி நான் சீக்கிரம் வந்துடுறேன். நீங்களும் சிரிச்சுட்டே தலையாட்டுறீங்க. அவனும் இப்போ போகிறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து வேலை செய்கிறவங்களோட நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க. அவங்களும் அவங்க லைஃப்பில் நடந்த காமெடியான இன்சிடெண்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை கேட்டு சிரிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ சடனாக யாரோ காலிங் பெல் அடித்தாங்க. இருங்க ஆண்டி, நான் போய் யாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலான்னு போகிறீங்க. பட் அதுக்குள்ளே டோர் ஓப்பன் ஆகி உங்களோட அப்பாவும் ஜஸ்டினும் இப்போ உள்ளே வராங்க. நீங்களும் அவங்கள பார்த்துட்டு செம்மையாக பயப்படுறீங்க. அவர் உங்கள் அப்பா தான். பட் ஸ்டில் உங்களுக்கு அவரை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. கை காலெல்லாம் நடங்குது. நான் தான் உங்ககிட்ட சொன்னல என்ன பார்க்க வராதிங்கன்ட்டு. ப்ளீஸ் இங்கேருந்து போயிடுங்க ஜஸ்டின், போ. ஜஸ்டினும் உங்கள் ஆம்ஸ் எல்லாம் டைட்டாக பிடிச்சிட்டு, நீ என்ன பைத்தியமா, இவன் கூட எதுக்கடி இருக்க, வாயின் சொல்கிறதுக்கு எது மரியாதை வந்துட்டு, நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூமுக்கு ஓடுறீங்க. ஆண்டி இதெல்லாம் பார்த்துட்டு ஜிமினுக்கு ஃபோன் போடுறாங்க. பட் அதுக்குள்ளே அவன் ஃபோனையும் அவங்களையும் தள்ளி விட்டுட்டு இப்போது ரூமுக்கு வரான். ரூம் டோரும் உங்கள் அப்பாவும் ஜஸ்டினும் போட்டு நல்லா தட்டுறாங்க. உங்கள் அப்பா அழுது கேட்குறாரு. ஜஸ்டின் ரொம்ப கோவமாக திறக்க சொல்லி கேட்குறான். முடியாதுன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு அவங்க உடச்சிட்டு உள்ளே வந்துடுவாங்க. அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஜிமினுக்கு ஃபோன் பண்ணணும். பட் ஆனால் உங்ககிட்ட ஃபோன் இல்லை. சொன்ன மாதிரி அவங்களும் உடச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க. இப்போ அப்படியே ஜிமின் சைட்லேருந்து பார்த்தா அவனால் ஒர்க்கே பண்ண முடியல. உங்களோட தாட்ஸ் அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. உங்களே நினச்சி சிரிச்சிட்டு இருந்தான். அப்போ ஜிமினுக்கு ஒரு ஃபோன் வருது. அவனும் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ சார், கேட்குதா? என்னாச்சு? வயனோட அப்பாவும் ஃப்ரெண்டும் எப்படின்னு தெரியல வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இப்போ வயன் எங்கே இருக்கா? சார் அவங்க ரூமில் போய் லாக் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆனால் இவங்க 2 பேரும் போயிட்டு இப்போ கதவை உடச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஷோ சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா டோரும் வெளி சைட்லேருந்து லாக் பண்ணுங்கள். நான் வந்துடுறேன், வெளியே போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிளம்புறான். இப்போ அப்படியே உங்கள் சைட்லேருந்து பார்த்தா நீங்கள் செம்மையாக அழுவுறீங்க. ஜஸ்டின் எனக்கு வர விருப்பம் இல்லை, என்னை விடு. வயன் அவன் நல்லவ கிடையாது. நீ இங்கே இருந்தீங்கன்னா அவனை என்ன பண்ணுவான் தெரியுமா? நீங்கள் அழுதுகிட்டே அவனை பார்க்குறீங்க. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? நீங்களும் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க ப்ளீஸ். உங்கள் அப்பா செம்மையாக அழுதுட்டு, வயன் ப்ளீஸ் வயன், என்னால் அங்கே தனியாக இருக்க முடியல வயன், நான் பண்ணது தப்பு தான், சாரி, என்னை மன்னிச்சிடு, பட் ப்ளீஸ் என் கூட பேசாமல் மட்டும் இருக்காத. அப்பா நான் உனக்காக எத்தனை நாள் இல்லாமல் அழுதுன்னு தெரியுமா? ப்ளீஸ்மா எங்கள் கூட வந்துடு. நீங்கள் கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியல. என்னால் எங்கேயும் வர முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். ஜஸ்டினும் அதுக்கு என்னடி இப்படி மாறி போயிருக்க? உன்னை ஏதாவது அவன் பிளாக்மெயில் பண்ணுறான், அதனால தான் இங்கே இருக்கியா? ஏதாவது ஒன்று சொல்லு ப்ளீஸ், பயப்படாத. நான் ஏன் பயப்படணும்? ஜிமின் சொல்லிலாம் நான் இங்கே இல்லை, எனக்கு பிடிச்சி தான் நான் இங்கே இருக்கேன். ஏன்டி லூஸ், ஏன் புருஷன் வீட்டில் நான் இருக்கேன், உனக்கு என்னடா? ஜஸ்டின் செம்ம ஷாக் ஆகுறான். நீங்களும் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு நான் ஜிமினை லவ் பண்ணுறேன், நானும் அவரும் ஒன்றா வாழணும்னு ஆசைப்பட்றோம். ஜஸ்டின் கோவத்தில் உங்கள் முடியை பிடிச்சி இழுக்கிறான். நீங்களும் செம்மையாக கத்துறீங்க வழியில். ஏண்டி தானம் உன்னை நினச்சி நான் பைத்தியமாக சுற்றிட்டு இருந்தா நீ அசால்ட்டாக வேற எவனையும் பார்த்துட்டு போகிறேன். உனக்கு என்ன என்னை பார்த்தா இழிச்ச வாய மாதிரி தெரியுதா? ஜஸ்டின் எனக்கு வலிக்கு தூக்கிடும் ப்ளீஸ்.
உன்னை விட எனக்கு தாண்டி வலிக்குது. உங்கள் அப்பாவும் அவனை பார்த்துட்டு அப்படியே கையிடுறான். ப்ளீஸ் தான், ஏன்டா இப்படி பண்ணுற, சும்மா இரேண்டா. அங்கிள் சும்மா இருங்க அங்கிள், இவருக்குலாம் இப்படி சொன்னால் தான் புரியும். கிளம்பு கிளம்புன்னு. என்னால் வர முடியாது விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விடுறீங்க. அவன் திருப்பி அவங்களை அடிக்கிற மாதிரி வரான். உங்களுக்கு அவனை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா அவன் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்து இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன சொல்லனே தெரில. உங்கள் அப்பா உங்ககிட்ட அழுது ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு, வயன் ப்ளீஸ் வயன், சாரி வயன், எனக்கு ஓகே தான், என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் எனக்கு ஓகே தான், நீ அவரை லவ் பண்ணுறேன் எனக்கு ஓகே தான், பட் என் கூட பேசாமல் இருக்காது, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லாத ப்ளீஸ், நான் வேணா ஜிமின் கிட்ட கூட சாரி கேட்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்பா ரொம்ப அழுகுறாரு. உங்களுக்கு அவரை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது, பட் ஸ்டில் உங்களுக்கு அவர் மேலே கோவமாக தான் இருக்கீங்க. ஜஸ்ட் எனக்கு உங்கள் அப்பா மேலே செம்ம கோவம் வருது, பிகாஸ் லவ்க்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. என்ன அங்கிள் நீங்களும் கூட சேர்ந்து பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கேன், ஏய் அடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவன் கையை எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க. பட் அவங்கள ரூமை விட்டு வெளியே கூட்டு போகலான்னு இருக்கான். பட் எதிர்க்க ஜிமின் வரான். ஜிமினை பார்த்ததும் ஜஸ்டினும் உங்கள் அப்பாவும் ஷாக் ஆகிட்டாங்க. இதுதான் ஷாக்கு. நீங்கள் ஜஸ்டினோட கையை வேகமாக உதவி விட்டுட்டு ஜிமின் பின்னாடி போய் விழிஞ்சிக்கிட்டீங்க. அவனோட பின்னாடி நின்று அவனோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. இப்போ தான் அவங்களுக்கு நீங்கள் சேஃபாக இருக்கீங்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஜிமினும் ஜஸ்டினை பார்த்துட்டு வெளியே போ, மரியாதையாக வெளியே போயிடும். ஜஸ்டின் ஜிமின் அடிக்கிற மாதிரி போகிறான். அவங்களோட அப்பாவும் அதுக்கு டேய் சும்மாருடா ஜிமின், சாரி ஜிமின், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அவன் காலில் கூட விழுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுறாரு. ஜஸ்டினும் அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு, அங்கிள் இவன் காலில் எதுக்கு அங்கிள் விழுறீங்க, எழுந்துறீங்க ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், என் பொண்ணு மட்டும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழுகுறாரு. நீங்கள் 2 பேரும் அப்படின்னு அவர் பேசுகிறதுக்குள்ளே ஜஸ்டின் வந்து அவங்க அப்பாவை இழுத்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். அவங்க 2 பேரும் இப்போ போயிடுறாங்க. ஜிமின் அவங்கள பார்க்குறான். வயன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீங்களும் உங்கள் டிஎஸை தொடச்சிட்டு இல்லைன்னு மாதிரி தலையாட்டுறீங்க. அவனும் அதுக்கு வயன் உனக்கு வேணும்னா நீ உங்கள் அப்பா கூட அப்படின்னு அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் அவனை ஹக் பண்ணுறீங்க. நான் எப்படி பயந்துன்னு தெரியுமா, அவங்க இங்கேருந்து என்னை கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சேன். அவனும் அவங்கள ஹக் பண்ணிவிட்டு சிரிக்கிறான். அதாவது அவன் மெல்ட் ஆகுறான். அவங்க லவ் பண்ணதுக்கு அப்படியே ப்ரௌடாக ஒரு ஸ்மைல் கொடுக்குறான். சத்தியமாக ரொம்ப பயந்துட்டேன் ஜிமின். எதுக்கு பயப்படுறேன், நான் தான் அவன் கூட இருக்கானே. அப்படியே நைட் ஆகுது. எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் கேட்குறான், எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டீங்க, ஜங்குக்கிங்க. ஹோப்பா அதுக்கு டே அதுவாடா, அவனுக்கு ஏதோ ரொம்ப முக்கியமான வேலை இருக்கான், ஸோ அதனால் இன்றைக்கி வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னான். ரொம்ப முக்கியமான வேலையா, சொல்கிற வேலை தான் கிழிச்சிட்டான். நம்ம முக்கியமான வேலைன்னு ஃபோனை போட்டு அவனை வர சொல்லும் போதில். டே மச்சான் உனக்கே தெரியும் அவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு. திட்டாதடா, அவன் ஏதோ மறந்துட்டான் போல். இவங்களாம் பேசிகிட்டே இருக்கும்போதே ஜேகே அப்படியே சைலண்ட்டாக வீட்டுக்குள்ளே வரான். ஜிமின் பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படியே போகலான்னு இருந்தான். அதுக்குள்ளே ஜிமின் பார்த்துறான். டே 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 இங்கே வாயேன். ஷோ பார்த்துட்டானே. இப்போ ஜேகே சொல்கிறான், மச்சான் நீ என் மேலே எவ்வளோ கோவமாக இருக்குன்னு எனக்கு புரியுது, எனக்கு தெரியுது, பட் நான் வந்து ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் சரியா. நான் பாடி கார்ட்ஸ் போடலான்னு தான் இருந்தேன், பட் அதுக்குள்ளேயே அவனுங்க வந்துட்டானுங்க, நான் என்ன பண்ண முடியும். நீங்களும் ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் விடுங்க. ஜிமினும் ஜங்குக்கு பார்த்துட்டு, டே நீ இப்படி கேர்லெஸ்ஸாக இருந்தீன்னா இன்றைக்கி அவளுக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா. டே அதான் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல. இப்போ அதுக்கு டேக் சொல்கிறான், ஜிமின் நிறுத்துயா, உனக்கு அவளை சேஃபாக பார்த்துக்கணுன்னு இருந்தீன்னா நீ ஏதாவது ஸ்டெப் எடு புரியுதா. அவனை தேவையில்லாமல் திட்டாத, அவன் தான் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறான்ல. உனக்கு வேணும்னா நீ வீட்டில் இருந்து ஃபுல்லாக இவ்வளோ பார்த்துக்கோ. ஜிமினும் அதுக்கு இந்த வேறு நான் உன்கிட்ட பேசுகிறேன், நான் ஜங்கு கிட்டே பேசிகிட்டு இருக்கேன், நீ தேவையில்லாமல் நடுவில் வராத. டேக்கும் அதுக்கு நீ என் ஃப்ரெண்டை சொன்னின்னா எனக்கு கோவம் வரும், நான் கேட்க தான் செய்வேன். டேங்க உனக்கு மட்டும் ஃப்ரெண்டு இல்லை, எனக்கும் ஃப்ரெண்டு தான், பட் நீ அவனை அப்படியே ட்ரீட் பண்ண மாட்டேங்கிற, ஏதோ நீ ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயி மாதிரி பண்ணிகிட்ருக்க. இப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறானுங்க. ஆரம்பம் அதுக்கு ஏய் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க. ஜங்கு டேக்கை பார்த்துட்டு சொல்கிறான், டே நீ ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிற, எனக்கு கூட அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. ஜிமின் சொல்கிறதுல தான் தப்பே கிடையாது, அவன் என்னை நம்பி தானே இதெல்லாம் சொன்னான், நான் தான் கரெக்டாக இருந்திருக்கணும், நான் தான் தப்பு பண்ணேன். டேக்கும் ஜங்குவை பார்த்து முறைக்கிறான். ஓ உனக்கு நான் சப்போர்ட் பண்ணால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன அடிக்கிறீங்களா, நல்லா இருக்குடா நீ பண்ணுறது. அதுக்கு இல்லைடா, நீ இவ்வளோ எமோஷனாக பேசுகிற அளவுக்கு அவன் எதுவும் சொல்லலைன்னு நான் சொல்கிறேன். ஜிமினும் டேக்கை பார்த்துட்டு, நீ முன்ன மாதிரி இல்லை டேக், மாறிட்டேன். டேக்கும் ஜிமினை பார்த்துட்டு, நான் இல்லை நீ தான் மாறின அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஜிமினும் ஜங்குக்கு பார்த்துட்டு, டே மச்சான் சாரிடா அவனை தான் தப்பாக சொல்லியிருந்தா, டே நீ ஏன்டா அப்படி பண்ணுற. ஜிமினும் அவங்கள பார்த்துட்டு, நீ என்ன பார்க்குற, சாப்பிடு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் அவங்கள பார்க்குறா, நீ என்ன கிச்சன் ரூமில் இருக்கீங்க. அவனும் உங்ககிட்ட வந்துட்டு, ஓய் என்ன நீ ரூம் வராமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க. அது வந்து டேக் சாப்பிடவே இல்லை, பாதியிலே எழுந்துட்டான், நான் அவனுக்கு கொஞ்சமாக சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். சரி ஓகே. ஜிமின் என்ன ஃபீல் பண்ணுறீங்களா. எதுக்கு டேக் இப்படி பேசினதுக்கு. நான் ஏன்டி ஃபீல் பண்ண போகிறேன், அவன் என் ஃப்ரெண்டுடி. நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போது சாப்பாடு எடுத்துகிட்டு டேக்கோட ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் டோரை நாக் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு, ப்ளீஸ் எனக்கு எதுவும் வேணாம் நீ கிளம்பு. டேவும் கொஞ்சம் தான் சாப்பாடு வச்சுருக்கேன், இது மட்டுமாவது சாப்பிடு, நீ பாதியிலே எழுந்துட்டு. ஐயோ எனக்கு வேண்டான்றல. ஏன்டா எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு கோவப்படுற.
அவன் பண்ணது கரெக்டா? அவன் பண்ணது கரெக்டாக என்னன்னு தெரில. ஆனால் இப்படி நீ சாப்பிடாம வந்தது தப்பு. என்ன நடந்தால் என்ன? நீ சாப்பிட்ணுமா இல்லையா? போடி டேக் இங்கே பாரேன். அவனும் உங்களை பார்த்துட்டு என்ன திருப்பி ஏதாவது சொல்லி அவன்கிட்ட பேச வைக்கலான்னு பார்க்குறியா? நான் ஏன்டா அதெல்லாம் சொல்லணும்? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இன்றைக்கி அடிச்சுப்பீங்க, நாளைக்கு பேசிப்பீங்க. இதில் நான் நடுவில் வந்தேன்னு வச்சுக்கோயேன், என் தலை தான் உருளும். உன்னை நான் சாப்பிட தான் சொன்னேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும், அவர் யாருன்னு எனக்கு தெரியும், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணத்துக்கிட்டு போகிறீங்க. அவனும் நீங்கள் போகிறத பார்த்து சிரிக்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் ஜிம்மினை பார்க்குறீங்க, அவன் சீலிங்கை ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்துட்டு இருக்கிறான் எதையோ யோசிச்சுட்டு. நீங்களும் உள்ள வந்து டோரை சாத்திட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பெட்டில் உட்காடுறீங்க. நீங்கள் படுக்கலான்னு வரப்போ அவன் உங்களுக்காக கையை ஓப்பன் பண்ணுறான். நீங்களும் அவனை பார்த்து சிரிச்சிட்டு அவன் கையில் படுக்கிறீங்க. சாப்பிட்டானா? அவன் சாப்பிட்டானா? சொல்லியிருக்கேன், சாப்பிடுவான்னு நம்புகிறேன். சரி வயன், உன் அப்பாவும் பாய் ஃப்ரெண்டும் வர ஃப்ரெண்டு மட்டும்தான் அவன். சரி ஓகே, ஃப்ரெண்டு மட்டும்தான். நீ எனக்கு கால் பண்ணி எதுவும் சொல்லலை. ஃபோன் யார் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா? ஆமாம்ல, உங்ககிட்ட ஃபோன் இல்லைல்ல, அது எனக்கு சுத்தமாக ஸ்ட்ரைக் ஆகலை. இந்த சண்டே உனக்கு கண்டிப்பாக ஃபோன் வாங்கி தரேன். எனக்கு ஏன் ஃபோன் தான் வேணும். ஓ ஃபோனா? அது எங்கே இருக்குன்னே தெரியலடி. திருப்பி உன் வீட்டுக்கெல்லாம் போய் என்னால் எடுக்கலாம் முடியாது. அதே பிராண்டு. சரி வாங்கி தரேன். கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட்டாக இருந்தீங்க. ஜிமின், இன்னொரு வாட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் என்ன சொன்னேன்? ஜஸ்ட் நான் பாய் ஃப்ரெண்டுலாம் இது சும்மா உனக்கு கலாய்க்கிறதுக்கு சொன்னேன். சரி, இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே. க்ளோஸ் ஃப்ரெண்டாவது மண்ணாங்கட்டியாவது. ஏன் இல்லையா என்ன? ஃபஸ்ட்டு இருந்தான், ஆனால் இதுக்கப்புறம் இல்லை. ஏன்? அவன் இன்றைக்கி என்ன என்னென்னலாம் சொன்னான் தெரியுமா? என்னோடய முடியை பிடிச்சி அப்படி இழுத்தான். நான் நினச்சி கூட பார்க்கல அவன் எப்படியெல்லாம் பண்ணுவான்னு. நான் வலிக்குதுன்னு சொல்லியும் அவனை விடலை. ஜிமினும் ஷாக் ஆகிட்டு உங்களை பார்க்குறான். அந்த ராஸ்கல் அவனை அப்படியா பண்ணா? ஏன் இதை முன்னாடியே சொல்ல? அப்போவே அவனுக்கு தெரியும். ஜிமின் ப்ளீஸ், போனால் போயிட்டு போகிறான், விடுங்க. பையன் அவன் அவனை ஹர்ட் பண்ணியிருக்கான். விடுங்க ஜிமின், பரவாயில்ல, எனக்கு இதெல்லாம் தேவைதான். அவனை முழுசாக நம்பினல, தப்பு என் மேலே தான். அவன் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட லவ் சொல்கிறப்ப கூட நான் எதுவும் சும்மா சொல்கிறேன்னு நினச்சேன். பட் ஆனால் அவன் இவ்வளோ சீரியஸாக இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஜிமினும் அவங்கள பார்த்துட்டு, இப்போ என்ன அவனை ரொம்ப லவ் பண்ணுறான்னு சொல்கிறியா? சிச்சி, நான் அப்படியே சொல்லலை. அவன் பேசின விதமே வேறு மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன எல்லாரும் ஏமாத்துற மாதிரி இருக்குது ஜிமின். என் அப்பா, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், என் அண்ணன் யாருமே உண்மையாக இல்லை. நான் தான் தேவையில்லாமல் அவங்க மேலே ஓவராக பாசம் வச்சிட்டணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அவனும் உங்களை பார்க்குறான். ஸோ நீ அழுதுகிட்டே இருக்க, நீ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க பையன், இப்படிலாம் இருக்காது ப்ளீஸ். அதுக்கு இல்லை ஜிமின், இதுக்கப்புறம் யாரையாவது நம்ப பயமாக இருக்குது. நீங்கள் அவனை ஐ டு ஐ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவனுக்கு நீங்கள் அவனை பற்றி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இது வரைக்கும் நான் எத்தனையோ ட்ரஸ்ட் பிரேக் பண்ணியிருக்கேன். பட் நீ என்ன நம்பினா ப்ராமிஸ், உன்னோட ஹார்ட்டை நான் எப்போவுமே பிரேக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் டியூஸை துடைக்கிறான். நீங்களும் அழுகதை நிறுத்திட்டு இப்போ அவன் ஷோல்டரில் படுத்து தூங்குறீங்க. ஜிமினோட மைண்ட் ஃபுல்லாகவே உங்கள் தாட்ஸ் தான். நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே யோசிச்சுட்ருக்குறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிமினும் ஆஃபீஸ் கிளம்புறான். ஜிமின் காசாக எடுக்காமல் போகிறீங்க? சாரி, மறந்துட்டேன். வயன், நீ சேஃபாக தானே வீட்டில் இருப்பியா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேணா வீட்டில் இருக்கட்டுமா? நீயும் ஜிமின், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் பத்திரமா போயிட்டு வீட்டுக்கு வாங்க. ஷோரா? இப்போ அவனும் போகிறான். பட் ஆனால் அவங்களுக்கு அவன் அவங்க கூட இருக்கணும்னு மாதிரியே தோணுது. இப்போ அவன் திருப்பி வந்துடுறான். வயன், இல்லை வேண்டாம், நீ என் கூட ஆஃபீஸ்க்கு வரியா? உனக்கும் வெளியே வந்த மாதிரி இருக்கும், எனக்கும் நீ சேஃபாக இருக்கன்னு நான் நிம்மதியாக இருப்பேன்ல. சரி ஓகே, ஒரு 5 minutes ரெடி ஆகிட்டு வரேன். வயன், அப்புறம் சொல்லுங்கள். சாரி கட்டுறியா? உங்களுக்கு வெக்கத்தில் பேச்சே வராமல் நீங்களும் சிரிச்சிட்டு தலையாடிட்டே அங்கேருந்து போகிறீங்க. ஜிமினும் எங்கள் தனியாக சொல்லிட்டே தைரியம் தான் எனக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களும் ரேட்டு வரீங்க. ஜிமின் ஃபோன் பார்த்துட்ருக்கான். இதான் அவங்களோட சாரி. ஜிமின், அவனும் உங்களை பார்த்துட்டு போகலாம். நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்டு ரியாக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவனும் பின்னாடி ஐயோ இவ்வளோ அழகாக இருக்காளே, ஐயோ அந்த இடுப்பை பார்த்தாலே எனக்கு ஐயோ கடவுளே, ஊரில் இருக்கும் மொத்த அழகே இவக்கிட்ட தான் வச்சுருக்கியா? அவனும் லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி தொடர்றது தான். ஐயோ, கண்ணத்தோட பயப்படாதவன் பொண்ணத்தோட பயப்படுறாடே. அவனும் டான்ஸ் ஆட்டே முன்னாடியே வரான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. அவனும் அப்படியே கேஷுவலாக நார்மலாக சீக்கிரம் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்கள் காரில் எதுவும் பேசாமல் ரொம்ப அமைதியாக வரீங்க, வேடிக்கைலாம் பார்த்துட்டு. இப்போ அப்படியே ஆஃபீஸ்க்கும் வந்துடுறீங்க. நீங்களும் ஆஃபீஸை மேலேருந்து கீழே பார்த்துட்டு அவனை பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு, என்ன மாஃபியான்னு சொன்னீங்க, ஆனால் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கீங்க. மாஃபியா எப்போ போக்கும் எப்போ வரும்னு தெரியாதா? ஸோ நம்ம சைடாக அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறது நல்லது தானே. ஓ, இது சைட் பிஸ்னஸ் அவங்களுக்கு? ஆமாம், பெரிய ஆள் தான். ஏன் உங்கள் அப்பாவும் அப்படி தான் ஷோ அவரை பற்றி பேசாதீங்க.
ஓகே. நீங்கள் உள்ளே வந்தது எல்லோரும் உங்களை பார்த்துட்டு யார் இது யார் இதுன்னு குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காளுங்க. ஒருத்தனா நீங்கள் ஜிமினோட ஆளுன்றாங்க, ஒய்ஃப்ன்றாளுங்க, அந்த மாதிரின்னு சொல்கிறாளுங்க. எல்லாமே உங்கள் காதில் விழுது. ஜிமினோ உங்களை கேபின் கூப்பிட்டு போகிறான். நீங்களும் உன்னை பார்த்துட்டு என்ன உங்களோட ஆஃபீஸில் இத்தனை பொண்ணுங்க இருக்காளுங்க. ஜிமினோ உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இப்போ இதில் என்ன தப்பு இருக்குது? தப்புன்னு சொல்ல, பசங்களை விட பொண்ணுங்க அதிகமாக இருக்காளுங்களே, அதான் கேட்டேன். அவங்களாம் நல்லா வேலை செய்கிறாங்க, அதனால வச்சுருக்கேன். வச்சுருக்கீங்களா ஆஃபீஸில்? சரி, நீ அப்படி போய் உட்காந்து யோசிச்சுட்டு நான் போய் வேலையை பார்க்குறேன். ரொம்ப நேரம் ஆகுது, உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, நீங்கள் புக்கு படிச்சுட்டு இருந்தீங்க. ஜிமினால் ஒர்க்கை ஃபோக்கஸே பண்ண முடியல. உங்களையே பார்த்துட்ருக்கான். உங்கள் முடி பறக்கிறதும், உங்களோட கண் இமைக்கிறதும், உங்கள் லிப்ஸு, உங்கள் நெக்கு அப்படியே கீழே கீழே வந்து அவனோட கண் வந்து உங்கள் இடுப்பில் தான் இருக்குது. அவன் அப்படியே அது குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான். நீங்களும் டக்குன்னு பார்க்குறீங்க, அவனும் திரும்பிடுறான். ஜிமின் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இப்போ சடனாக யாரும் டோரை திறந்துட்டு உள்ளே வராங்க. யாருன்னு பார்த்தா டேக்கு. அவன் டேபிளில் ஃபைல் வச்சுட்டு போகிறான். நீங்களும் அவனை பார்த்துட்டு டேக் எங்கே போகிறான்? கேன்டீனுக்கு. நானும் வரட்டா? அப்படி மாதிரி சொல்லிட்டு அவன் போகிறான். ஜிமினும் உங்களை பார்த்துட்டு அவன் கூடயே வேறு எங்கேயும் போகாது, சரியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடுறீங்க. டேக் நெல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்கிறீங்க. அவனும் உங்கள் கையை பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். நெல் நெல்லுன்னு கத்திட்டு வர, நீ பாட்டு போயிட்டே இருக்க. என்ன ஏன்டா என்கிட்ட கோவமாக பேசுகிற? சரிவா போகலாம், ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ கையில் எடுத்துகிட்டு இருந்தான். அப்போது ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுட்ருக்கா. நீங்களும் அவளை பார்க்குறீங்க. என்னாச்சுன்னு கேட்கலான்னு போகிறதுக்குள்ளே அந்த பொண்ணு பேசுகிறா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஜிமின் சார் ஏதோ ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்காருடி, நான் அவருக்கு கல்யாணமே ஆகலைன்னு நினச்சேன். உனக்கு யார்டி சொன்னா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? அவள் தான் சொன்னான். ஆமாடி, அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுனதெல்லாம் கேட்டுக்கல. நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா, என் பர்த்டே அப்போது அவர்கிட்ட லவ் சொல்லலான்னு. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் அவர்கிட்ட சொல்லு. மேபி அவர் மனசு மாதிரி கூட அவளை விட்டுட்டு உங்ககிட்ட வரலாம். நீங்களும் அவளை பார்த்துட்டு அடி சேர்ப்பால, நீலாம் வேலை செய்ய வந்தியா, என் புருஷன் லவ் பண்ண வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மடியில் அடிக்கிறீங்க. அவளும் அம்மா அக்கா சாரிக்கா எதுவும் தெரியாமல் சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி நீ மட்டும் அவரை பார்த்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு கண்டிப்பாக வேலையை விட்டு தூக்கிடுவேன். அக்கா வேணாக்கா வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் போயிட்டாங்க. கண்ட்ரோல் பண்ணு, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. டேக்கோ உங்களே பார்க்குறான். என்னது தரலாம்? அவன் என்ன சொன்னான்னு கேட்டியா நீ? என்னடா துப்புற, வேறு எதாவது பண்ணுறதுக்குள்ளே வந்துடும். நீங்கள் டேக்கோட கொஞ்ச நேரம் ஜாலியாக சுற்றிட்டு இப்போ அப்படியே கேபினுக்கு போகிறீங்க. ஜிமின் ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துட்டு இருந்தான். நீங்களும் அவனை பார்த்துட்டு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வேலை. நீ என்ன சாப்பிட்டியா? ஒரு 1 hour வெயிட் பண்ண கிளம்பிடலாம். 1 hour என்ன வாழ்க்கை பூரா வெயிட் பண்ணுறேன் ஏதோ சொன்னியா? இல்லை வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமினோ ஒர்க் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு எழுந்துக்கிறான். உங்களை பார்க்குறான். நீங்கள் ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ நேரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். பட் உங்களை பார்த்த அந்த ஒரு செகண்டில் எல்லாமே அவனுக்கு பறந்து போச்சு. அவனும் உங்ககிட்ட மெதுவாக வரான். உங்களோட காதுகிட்ட வந்து சவுண்ட் கேட்டதும் டக்குன்னு பயந்து எழுந்துக்கிறீங்க. ஜிமின் உங்கள் ஃபேஸ் கிட்டே இருந்ததுனால நீங்கள் அவன் சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் உங்கள் வாயில் கை வைக்கிறீங்க, அவன் கன்னத்தில் கை வைக்கிறான். நீங்களும் ஒன்று பார்த்துட்டு ஜிமின் சாரி நான் தெரியாமல் தான் பண்ணேன். அவனும் உங்களை மறைச்சி பார்த்து பரவாயில்ல போகலாம் வா. ஜிமின் முன்னாடி போகிறா, நீங்கள் அவன் பின்னாடி வரீங்க. நீங்கள் உங்கள் தலையில் அடிச்சுட்டே வரீங்க. போயிட்டு உனக்கு அறிவே இல்லை, எதுக்கடி இப்படிலாம் பண்ணுற? ஷோ என் ஃப்ரெண்ட் என்ன நினச்சிருப்பாரோ, எனக்கு காஜுன்னு நினச்சிருப்பாரோ. பட் ஃப்ரெண்டில் ஜிமினோட ஃபேஸை பார்க்கணுமே, அவனுக்கு வெக்கம் ஃபேஸே 2 ஆகிடுச்சு. உங்ககிட்ட கோவமாக சீன் போட்டாலும் அவன் இன்னொரு கிஸ்க்காக இங்கே ஏங்கிட்டு இருக்கான். இப்போ 2 பேரும் காரில் ஏறிட்டு சாப்பிட ஹோட்டலுக்கு போகிறீங்க. நீங்கள் 2 பேரும் ஆர்டர் கொடுத்து எதுவும் பேசாமல் இருக்கீங்க. நீங்கள் அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்து ஃபோனில் வந்து எதுவுமே பார்க்கல, ஆனால் ஃபோனை பார்த்து சிரிக்கிற மாதிரியே அதை நினச்சி சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் உங்கள் லிப்ஸில் கை வச்சு அவனையே பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க வெக்கத்தில். ஜிமின் உங்கள் ஆஃபீஸில் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யார்ட்டையும் சொல்லலையா? சொல்லலை. எதுக்கு சொன்னேன்? அதுக்கு இல்லை, நீங்கள் சிங்கிளாக நினச்சி ஒரு சில பொண்ணெல்லாம் உங்கள் மேலே ஃபீலிங்ஸாக வச்சிட்ருக்காளுங்க. அவளுங்க ஏமாந்துடக்கூடாதுன்னுக்காக நான் சொல்கிறேன். அவனும் உங்களை பார்த்துட்டு நல்ல எண்ணத்தில் சொல்கிறியம்மா? ஆமாம், சரி நாளிலேருந்து உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறேன். நீங்களும் சிரிச்சிட்டே தலையாட்டுறீங்க. ஜிமின் சாப்பிட்றப்ப கூட உங்கள் இடுப்பை தான் பார்க்குறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லெல்லாம் பே பண்ணிட்டு கிளம்புறீங்க. அப்போது நீங்கள் வெளியே போகிறப்ப கரெக்டாக 2 பாய்ஸ் உள்ளே வந்தாங்க. ஜிமினும் அவங்கள பார்த்துட்டு உங்கள் ஹிப்பில் கை வச்சு உங்களை இழுத்து இந்த சைடாக கூட்டு வந்து அவனோட கை ஸ்டில் உங்கள் இடுப்பில் தான் இருக்குது. நீங்களும் அவனை ஷாக்காக பார்க்குறீங்க. ஜிமினும் அந்த பையனை பார்த்துட்டு எவ்வளோ தைரியம் வந்தால் என் ஒய்ஃப் இடிக்க வருவேன். நானா? ஆமாம், நீ தானே பிடிக்க வந்த சார் நான் அப்படின்னு அவன் பேசுறதுக்குள்ளே அவனோட ஃப்ரெண்டு டே மச்சான் வந்துடுறா, ஒரு மாஃபியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஜிமினும் அவங்கள பார்க்குறான். அரி ஓகே பேபி. நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டே அவங்க போயாச்சு. நீங்கள் கை எடுக்கலாம். எந்த கை? இந்த கை.
ஓ! சாரி சாரி சாரி. ஒரு எமோஷனில் கை வச்சது கூட எனக்கு தெரியல. சாரி சாரி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்களும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஜிமின் வந்து அவன் வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ மிஷினை சக்ஸஸ் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த மிஷினை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு அவ்வளோ பெருமையாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் 2 பேரும் காரில் உட்காருங்க. ஜிமின் வந்து அப்படி ஃபேஸில் கை அப்படி வாய் துடைப்பாங்களா அந்த மாதிரி பண்ணுறான். நீங்களும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அவன் என்ன பண்ணுறான்னு. அவனுங்களை பார்த்துட்டு சீட் பெல்ட் போட்டு நான் என்ன போடட்டா? இல்லை நானே போட்டுக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் ஜன்னல் சைடே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்து ரோட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்கான். ஏன்னா அவங்க 2 பேருக்குமே அவ்வளோ ஷையாக இருக்குது. உங்களுக்கு எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல. இப்போ 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் அப்படியே முன்னாடி போக அவனும் பின்னாடி வந்து அப்படியே உங்களை பார்த்துட்டே டோரை சாத்துறான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. அப்படியே ரொம்ப ரொமான்டிக்காக ஃபீல் ஆகுது. எப்பவும் போல் ஃப்ரெஷ் ஆகிட்டு 2 பேரும் வந்து படுக்கிறீங்க. 2 பேரோட மைண்ட்லேயும் வந்து அந்த கிஸ் சீனும் இடுப்பு சீன் மட்டும்தான் ரிப்பீட்டடாக ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஜிமினோட கையை பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. நீங்கள் டக்குன்னு திரும்பி படுத்துடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பெட்ஷீட்டெல்லாம் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு உங்கள் லிப்ஸ் எல்லாம் கடிக்கிறீங்க. சடனாக ஜிமின் வந்து உங்களை ஹக் பண்ணுறான். உங்களோட ஹைஸ் நல்லா வைடாக போகுது. ஜிமின் உங்கள் இயர்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறான். அவங்க மேலே கை போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தூக்கம் வருது. ஓகேடா மிஸ், இதோட இந்த பார்ட் முடிஞ்சு போச்சு. இதில் உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டே இருங்க. நான் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் 11th பார்ட்டை. ஓகே பாய்.